வணக்கம். சாதலின் இன்னாதது இல்லை இனிதும் ஈதல் கடை. சாதலைக் காட்டிலும் துன்பமானது யாதும் இல்லை. பிறர்க்குக் கொடுத்து உதவ நினையாத கடற்பட்டவனைப் பொறுத்தமட்டில் அப்படி சாதலும் இனியதே ஆகும். அதாவது இதுக்கு நான் எழுதின கதை. ராமலிங்கம் இறந்து விட்டார் என்ற செய்தி ஊரெல்லாம் பரவினாலும் ராமலிங்கம் வீட்டிற்கு ஒரு சில பேரே வந்து போவதுமாக இருந்தனர். அப்பொழுது அந்த ஊரை சேர்ந்த இருவர், என்னையா ராமலிங்கத்துக்கு கூட்டத்தையே காணோம். அதில் இன்னொருத்தர் இருக்கும்போது 4 பேருக்கு உதவியாக இருந்தால் தானே அதை நினைச்சாது வந்திருப்போம். இவன் இருக்கும்போதும் யாருக்கும் உதவலை, இப்போ இவன் சாவுக்கு மட்டும் வருவாங்களா என்று சொல்லிவிட்டு இன்னொரு பெருசு நகர்ந்தது. அப்பொழுது வள்ளுவர் வந்தார். சாவு கொடியதுதான், இவரை பொறுத்தவரை சாவு இவருக்கு நல்லது. ஏன்னா யாருக்கும் உதவி செய்யாமல் பூமியிலிருந்து என்ன பயன்? செத்தாலாவது இவருக்கு பிறகு இவருடைய வாரிசுகளாவது உதவி செஞ்சு அந்த புண்ணியத்தை இவருக்கு சேர்க்குமே என்று சொல்லிவிட்டு மறைந்தார். அதாவது ஒரு சில பேர் இருக்கிறாங்க, எச்சி கையால் கூட காக்க ஓட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க வாழறதை விட அவங்க இறக்கிறதே நல்லதுன்றாரு வள்ளுவர். ஆனால் அது உண்மைதான். அது நம்ம வாழற காலத்தில் இன்னும் ஒரு 50 வருஷம் இருக்குமோ, 60 வருஷம் இருக்குமோ, 70 வருஷம் இருக்குமோ, இருக்கிற காலத்தில் ஆஹா பரவாயில்ல, இவனால் நம்ம இந்த ஆதாயம் அடைஞ்சோம் அந்த ஆதாயம் அடைஞ்சோன்னு சொல்லணும். ஆனால் ஜெண்டாக கருமாந்துடும் வச்சு இருக்கிறது ஒன்று தான் செத்தது ஒன்று அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாழக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு ஏதாவது உதவி செய்யணும். 10 ரூபா கொடுக்க முடியல, ஒரு நாளைக்கு 10 ரூபா கொடுக்க முடியலன்னா ஒரு வாரத்துக்கு 10 ரூபா கொடுங்க. ஒரு வாரத்துக்கு 10 ரூபா கொடுக்க முடியாது, ஒரு மாதத்துக்கு 10 ரூபா கொடுங்க. ஆனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எதாவது செய்யணும். செய்யலைன்னா போனமும் நம்மளும் ஒன்று தான். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.